சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி ஒரு சின்ன பார்வை இது. சமீபத்துல ஒரு பிரபலத்தோட சர்ச்சை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு விஷயம் சட்டப்படி கரெக்டா இருக்கலாம், ஆனா அது தார்மீக ரீதியா, அதாவது மனசாட்சிப்படி சரியான ஒரு கேள்வி வருதில்ல. இத வச்சு ஒரு யூடியூப் வீடியோல சொன்ன 3 முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்கலாம். முதலாவதா, சட்டப்படி சரிங்கிறதும் தர்மப்படி சரிங்கிறதும் ஒண்ணு கிடையாது. பாருங்க, சட்டத்தை மீறாம ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்யலாம், ஆனா தர்மத்தோட பார்வையில அது தப்பா இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறதோ இல்ல சட்டப்படி விவாகரத்து வாங்குறதோ தப்பில்ல, ஆனா அதுல இருக்கிற தார்மீக கேள்விகள் வேற. ரெண்டாவதா, இத புரிஞ்சுக்க ராமாயணம் மகாபாரதமே நல்ல உதாரணம். மக்கள் பேசுறாங்கன்னு சொல்லி ராமர் கர்ப்பிணியா இருந்த சீதைய காட்டுக்கு அனுப்புனது, அப்புறம் பாண்டவர்கள் திரௌபதிய சூதாட்டத்துல பணயம் வச்சது. இதெல்லாம் அன்னைய காலகட்டத்துல சாத்தியமா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது எவ்ளோ பெரிய தார்மீக தவறுன்னு பேசப்படுது. கடைசியா, தார்மீக தவறுகளுக்கு தோஷம் மாதிரியான கர்ம விளைவுகள் வரும்னு சொல்லப்படுது. அதாவது, நம்ம செய்யற செயல்களுக்கு சட்ட ரீதியா நியாயம் இருந்தாலும் சரி, அது தார்மீகமா தப்புன்னா அதோட விளைவுகள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா எதிரொலிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு செயலோட சட்டப்பூர்வ தன்மையை விட அதோட தார்மீக விளைவுகள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்.